பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். தேவன் என் விருது கொடி, லார்ட் இஸ் மை பேனர் என்று அங்கே யெகோவா நிசி என்ற ஒரு பெயரை வைக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அமலேக்கியர்கள், அதாவது ஏசாவின் சந்ததியிலே வந்த மாம்சத்துக்குரியவனாய் மாம்சத்தோடவே போராடி கொண்டிருக்கிற இந்த அமலேக்கியனை நாம் ஜெயித்தாக வேண்டும். இந்த அமலேக்கியன் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் விடாய்த்திருந்த நேரத்தில் பின்பாக வந்து அவர்களை மடங்கடிக்கிறான். எனவேதான் மோசே மலை உச்சிக்கு போனான் என்று நாம் தியானித்தோம். நேற்று தினத்தில் நாம் தியானித்தோம், அவன் கையிலே கோலோடு போனான் என்று வாசிக்கிறோம். இந்த கோல் எதை குறிக்கிறது, இந்த கோலினுடைய தன்மை என்ன என்பதை தான் நம்ம நேற்று தினத்திலிருந்து நம்ம தியானிக்கிறோம். இது அதிகாரத்தை குறிக்கிறது, தேவனுடைய ஆதரவு, தேவனுடைய தயவு. இந்த கோல் நம்முடைய கையில் இருக்க வேண்டும், சாதாரணமான கோல் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது பார்வோனுடைய கோல்களினால் வந்த பாம்புகளை விழுங்கி போட்ட கோல். இது சாதாரணமானது அல்ல. இந்த கோல் ஒரு அங்கீகாரத்தின் அடையாளம், இது ஒரு அதிகாரத்தின் அடையாளம். மோசே இந்த கோலோடு மலை உச்சிக்கு ஏறுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கோல் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது என்று சொன்னேன். எப்படிப்பட்ட அதிகாரம், என்ன அதிகாரத்தை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்? இன்னைக்கு நம்ம கையில் கோல் இல்லை, ஆனால் தேவன் அந்த அதிகாரத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள் வைத்திருக்கிறார். அந்த கோலினுடைய சிறப்பு என்ன, அந்த அதிகாரம் எப்படிப்பட்டது, யாருக்குரியது என்பதை தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னோடு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 11வது 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11, 12வது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை ஆண்டவர் முதலாவது ஒரு தேவ மனுஷனுக்கு கொடுக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களா? பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசியுமாய் வாழ்ந்தோம், பாளையத்திற்கு புறம்பாய் வாழ்ந்தோம், தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். ஆனால் தேவன் தமது கிருபை நிமித்தமாய் நம்மை ரட்சித்தார். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவின் அன்பு எத்தனை சிறப்பானது, அந்த அன்பு எவ்வளவு மகிமையானது. வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பினதினாலே தேவனின் அன்பு வெளிப்பட்டது. அப்போ அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா, அந்நியரும் பரதேசியுமாயிருந்த நம்மளை அவருடைய சொந்த பிள்ளைகளாகவே அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுக்கிறார். அமலேக்கியனோடு போராடும் பொழுது நீங்கள் அடிமையாக போய் அவனோடு போராட முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. ஒரு அடிமை அமலேக்கியனோடு, அதாவது மாம்சத்தோடு நீங்கள் போராட முடியாது. நீங்கள் அடிமைத்தனத்தோடு வாழும் பொழுது உங்களால் மாம்சத்தை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார் இல்லையா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா, மாம்சம் ஆவிக்கு விரோதமா போராடுகிறது, இச்சித்து கொண்டிருக்கிறது. மாம்சம் சொல்லுது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு, நல்லா சாப்பிடு, நல்லா உலகத்தை அனுபவி. இதுதான் மாம்சத்தின் இச்சை. ஆனால் இந்த ஆவி எதை தெரியுமா வாஞ்சிக்கிறது, எதை தெரியுமா அந்த ஆவி எதிர்பார்க்கிறது, எதற்கு தெரியுமா ஏங்குகிறது? எப்போதும் ஜெபம் பண்ணு, ஆண்டவரோட இரு, ஃபாஸ்டிங் இரு, நல்ல காலையில் அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணு, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திரு. இதுதான் ஆவிக்குரியவன் அங்கே எப்போதும் உந்தப்பட்டு கொண்டே இருப்பான். அருமையான தேவ பிள்ளைகளே, மாம்சத்துக்கு அடிமையாக இருக்கிற ஒரு மனுஷனால மாம்சத்தை ஜெயிக்கவே முடியாது. அப்படின்னா நம்ம ஆவிக்குரியவர்களாக மாற வேண்டும் என்றால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தமக்கு சொந்தமானதில் வந்தார். சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால தேவனுக்கு சம்பந்தம் இல்லாத உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நான் வேதத்தில் இன்னொரு வசனத்தை கூட நான் படிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 8வது அதிகாரத்தை நம்ம திருப்பி கொள்ளலாமா? 16வது வசனம், 15, 16 சேர்த்து வாசிக்கிறேன். அந்தபடி
திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அடுத்த வசனத்தில் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய உடன் சுதந்திரவாளி, பிதாவினுடைய சுதந்திரவாளி. ரோமர் 8:17 தான் இந்த நாளினுடைய மனப்பாட வசன சவாலுக்காக கொடுக்கப்படுகிற வசனம். குறித்து கொள்ளுங்கள், ரோமர் 8:17. நான் பிதாவுக்கு சுதந்திரவாளி, இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளி. நான் பிதாவை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து என்னுடைய மூத்த சகோதரனாக மாறுகிறார். இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்னை அவருடைய பிதாவினிடத்தில் என்னை சேர்க்கிறார். நான் இயேசுவின் மூலமாக பிதாவினிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்தின் 6வது வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 6 வசனம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய பிள்ளைகளாகும்படி, சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். பிரியமானவர்களே, நான் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டது உண்மையானா அவரை அப்பா என்று அழைக்க முடியும். இளையகுமாரன் தூரத்திலிருந்து வரும்போதே அவன் ஒரு தீர்மானத்தோடு வந்தான், நீ அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, ஏன்னா நான் உங்கள் வீட்டு வேலைக்காரனில் ஒருத்தனா நான் இருக்கிறேன், உங்கள் மகன் என்று சொல்ல நான் பாத்திரன் அல்ல என்று தான் வந்தான். ஆனால் அப்பாவோ இவன் மகன் என்று சொன்னார், வந்துட்டார்ல, அதனால் ஏற்றுக்கொண்டார் தகப்பன். இன்னைக்கு திரும்ப வாங்க. அப்பா பிள்ளைன்ற உறவு உடைஞ்சு போயிருக்கலாம். பாவத்து நிமித்தமாக உங்களுக்கும் பிதாவுக்கும் இந்த உறவிலே பிளவு ஏற்பட்டிருக்கலாம். திரும்பி வாங்க, ஏற்றுக்கொள்வார். அந்த அப்பா அப்படின்ற அந்த ஒரு தைரியத்தோடு, பிள்ளைகள் என்ற அதிகாரத்தோடு நாம் நடக்கும் பொழுது எத்தனை மேன்மையாக இருக்கும், எத்தனை மகிமையாக இருக்கும். யோசித்து பாருங்கள், ஒரு ராஜாவுடைய மகன் அவன் ரோட்டில் நடந்தா அவன் எங்கே போனாலும் அந்த அதிகாரமே தனி அதிகாரம். தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரத்தை தருகிறார். உலக பிரகாரமாய் கொடுக்கப்படுகிற ஆணவத்தினால் வருகிற அதிகாரம் அல்ல, இது அவர் கிருபையினால் கிடைக்கிற அதிகாரம். தேவனுடைய பிள்ளைகளே, மலையின் உச்சிக்கு ஏறுவோம், அந்த கோலோடு ஏறுவோம், அது பிள்ளை என்ற அதிகாரத்தோடு ஏறுவோம். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, நாங்கள் உங்கள் பிள்ளைகளாக உங்களுடைய இரத்தத்தினால், ஆண்டவரே உங்களுடைய பசுத்தமான இரத்தத்தினால் பிதாவினிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றோம். ஆண்டவரே, எத்தனை பெரிய பாக்கியம். ஒருவேளை இன்னைக்கு இந்த அதிகாரத்தை யாராவது தொலைத்திருந்தால், உடைத்திருந்தால், மீண்டும் ஒரு விசை இரக்கம் பாராட்டி மன்னித்து மீண்டும் சேர்த்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். உம்மிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ள மாட்டீரே. இன்றைக்கு உம்மிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே, அணைத்து கொள்ளும், பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, உம்மோடு இணைத்து கொள்ளும். தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியினுடைய 2024-25வது ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனமுள்ள, ஆர்வமுள்ள, நானும் IAS IPS ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனமுள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் ஒருவேளை UGO PGO முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம். ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். என்ட்ரிவில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே வாருங்கள், பயனடையுங்கள். தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசேப்புகளையும் தானியேல்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. God bless you.